கேரளா ஸ்டைலில் எப்படி எண்ணெய் காய்ச்சறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த எண்ணெயை போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபாலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வெடிக்கிறது, ஷைனிங் இல்லாதது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, ரோஜா இதழ்கள், அப்புறம் கொஞ்சம் துளசி. ஸோ இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இரும்பு வடைச்சட்டியில் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வடைச்சட்டி இருக்கோ நீங்கள் அதில் நீங்கள் காய்ச்சிக்கலாம். 1/2 லிட்டர் ஸ்பெஷல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த இலைகளை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்றாதீங்க. இந்த மாதிரி தர அரைச்சிங்கன்னா போதும். ஸோ எண்ணெய் வந்து காய நீங்கள் வந்து லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து சிம்மில் வச்சு 20 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். அப்போ தான் இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து ஆயிலில் இறங்கி ஆயிலோட கலரை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி காய வச்ச பிறகு அந்த வடைச்சட்டியை அப்படியே 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிட்டு இதை அப்படியே வடிக்க வச்சு ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெல்லாம் வந்து கீழே வந்து அது இறங்கிடும் அந்த பாத்திரத்தில். நம்ம வந்து இந்த ஆயிலை இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. ஆயில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு தடவையும் வடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஏதாவது கசடு இருந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு எடுத்து ஒரு கிண்ணியில் வந்து ஊற்றிட்டு லைட்டாக சூடாக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை போட்டிருக்கறனால அயன் வந்து இருக்கிறதுனால ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஆகாது. பொதுவாகவே கரிசலாங்கண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வந்து கருப்பாக இருக்க வேண்டி அந்த காலத்தில் வந்து வெறும் கரிசலாங்கண்ணியை வந்து நல்லா மையாக அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிஞ்சு குளிப்பாங்க. ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருன்னு வளர்கிறக்கும் சில்கியாக இருக்கும். துளசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். ஸோ ஏதாவது பெயினோ இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு புழு வெட்டோ இல்லை ஏதோ ஒன்று பொடுகு அந்த மாதிரி இருந்தால் துளசி வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடும். ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப ஷைனிங்கான ஃபேஸ் வேணுமா இல்லை எது இருந்தாலும் சரி ஸ்கின்னுக்கோ அது ஹேருக்கும் கூட தாங்க. ஸோ அது போட்டிங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணும் இதில் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தயவுசெய்து அது யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு சளியை வந்து உண்டாக்கிடும், பயங்கரமாக ஹெட்டேக் வரும். ஸோ அதனால் நான் குழந்தைக்கும் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் வெங்காயமும் வெந்தயமும் நான் போட கிடையாது. மருதாணி இலை கூட போடலாம், ஆனால் வந்து ஹேர் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த ஹேர் ஆயிலை இன்றைக்கி சூப்பராக வந்து நம்ம காய்ச்சிருக்கோம். என்னோடய பொண்ணோட முடி பாருங்கள் எவ்வளோ கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் இந்த ஆயிலை வந்து காய்ச்சி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.